சென்னை விமான நிலையத்தில் பிக்கப் பாயிண்ட் மாற்றப்பட்டுள்ளதால் பயணிகள் 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு நடந்து சென்று வாகனங்களில் ஏறி வெளியே செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் பெண்கள், முதியவர்கள் பெரும் அவதியடைந்துள்ளனர். சென்னை விமான நிலையத்திற்கு நாள் ஒன்றுக்கு 300க்கும் மேற்பட்ட விமானங்கள் வந்து செல்கின்றன. நாட்டின் முக்கியமான விமான நிலையங்களில் ஒன்றான இங்கு வந்து செல்லும் பயணிகள் நுழைவு வாயிலில் வாடகை கார் அல்லது தங்களது வாகனங்களில் ஏறி செல்வது வழக்கம். பிக்கப் பாயிண்ட் எனப்படும் இந்த இடம் தற்போது மாற்றப்பட்டது. இதனால் நுழைவு வாயிலிலிருந்து சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும் அடுக்குமாடி கார் பார்க்கிங் வரை சென்று அங்கிருந்து வாகனங்களில் வெளியே செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது. எங்களுக்கு ஃபேவரபிளாக இல்லை. பேசஞ்சர்ஸ்க்கு எங்களுக்கு ஃபேவரபிளாக இல்லை. நாங்கள் கஷ்டப்பட்டு தான் அந்த இடத்துக்கு போகிறோம். அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணிவிட்டு திருப்பி அங்கே போயிட்டு அங்கே ஓலா புக் பண்ணி திரும்பி வெயிட் பண்ணுறோம். ஸோ இதெல்லாம் எங்களோட டைம் தான் நிறைய வேஸ்ட் ஆகுது. ஸோ இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷன் கண்டிப்பாக வேணும். ஃபேமிலி மெம்பர்ஸ் எங்களை பிக்கப் பண்ணுறதுக்கு அன்டைமாக இருந்தாலும் அஸ் அ கேர்ளை பிக்கப் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருந்துச்சு. இப்போ அது ஒரு 1 கிலோமீட்டர் அவே கொண்டு வந்திருக்கனால எல்லாருக்குமே அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. வர கஸ்டமர்ஸ்க்காக இருக்கட்டும், இல்லை இந்த மாதிரி லேடிஸ்க்காக இருக்கட்டும், இல்லை சீனியர் சிட்டிசன்ஸ்க்காக இருக்கட்டும், எல்லாருக்குமே கஷ்டம். ஸோ எல்லாருமே அந்த 1 கிலோமீட்டராகவே நடந்து போய் அங்கே போய் புக் பண்ணுறதா இருக்கட்டும், அங்கேருந்து ஃபேமிலி மெம்பர்ஸை வர வச்சு கூட்டு போகிறதா இருக்கட்டும், எல்லாருக்குமே கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குது. ஆஸ் அ கஸ்டமராக, ஆஸ் அ மக்களாக நான் வேண்டுறது என்னென்னா எல்லாருக்கும் ஈஸியஸ்ட் வேவாக கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். நுழைவு வாயில்களிலிருந்து பார்க்கிங் மற்றும் மெட்ரோ ரயில் நிலையம் செல்ல பேட்டரி வண்டிகளும் உள்ளதாக விமான நிலைய அதிகாரிகள் கூறுகின்றனர். ஆனால் அந்த வண்டிகள் போதுமான அளவு இல்லை என்பதால் வயதானவர்கள் பெரும் பாதிப்பை சந்திப்பதாக புகார்கள் எழுந்துள்ளன. விமான பயணத்தை விட விமான நிலையத்திலிருந்து வெளியே செல்வதை சிரமமாக இருப்பதாக பயணிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். டிலே ஆகுது இல்லையா? ஸோ கரெக்டான டைமுக்கு எல்லாரும் போக முடியல. ஸோ வயசானவங்க இருக்காங்க, கிட்ஸ் இருக்காங்க, அவங்கள வச்சுட்டு போகிறது ரொம்ப ஸ்ட்ரெம்மாக இருக்குது. அட் த சேம் டைம் அந்த வெஹிக்கல்ஸ் சீக்கிரம் ஃபில் ஆகிடுது. கம்மியாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் 1-2 மட்டும்தான் பார்க்குறேன் நான். ஸோ அதை இன்க்ரீஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். இப்போது வெளியே வரத்துக்கே இவ்வளோ தூரம் நடக்கும், மூச்சு வாங்குது. இன்னும் பிக்கப் பண்ணணும், இன்னும் ரொம்ப தூரம் போகணுன்றாங்க. அது எவ்வளோ தூரம்னு தெரியல. ரொம்ப கஷ்டங்க. அது இந்த அன்டைம் வேறு. நம்ம கேப்காரங்கிட்ட பேசி எப்படி சமாளிக்கிறதுன்னு எங்களுக்கு தெரியல. இது எந்த நேரத்துக்கு எத்தனை மணிக்கு நாங்கள் வீட்டுக்கு போய் சேருவோன்னு தெரியல. ரொம்ப சிரமம். விமான போக்குவரத்து ஆணையம் விரைந்து நடவடிக்கை எடுத்து பழைய பிக்கப் பாயிண்டையே பயன்படுத்த வழிவகை செய்ய வேண்டும் என்றும் பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சன் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ஐயப்பனுடன் செய்தியாளர் பாவேந்தர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.